ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் இந்த ட்ரெய்லர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. அது காரணம் வந்து நமக்கு அமௌண்ட் பத்தலன்னு சொல்லி தான். இப்போ அமௌண்ட் இருக்கிறனால நம்ம ட்ரெய்லர் போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃப்ரிஜரேட்டரா அது வாயில வராதுங்க அந்த வார்த்தை. அதாவது குளு குளு வண்டி 2 இது வரைக்கும் நம்ம இதை வந்து நம்ம இது பண்ணவே இல்லை. இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் அமௌண்ட் பெருசுனால இதுதான் நம்ம இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போயிட்டு இது பண்ணிடலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வீல் வேணால் வைக்கலாம். வீல் இல்லை, நீளம் இல்லை, குறைஞ்சிச்சு இது. ஓ, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டு, முன்னாடி இதுவாக இருக்கும், பின்னாடி வந்து பெருசாக இருக்கும். கரெக்டா? ஆமாம். இல்லை, இங்கே பாருங்களேன். இதில் வந்து பின்னாடி சின்னதாக இருக்குது பாருங்க, முன்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்கும். ரெண்டுமே ஒரு லெவலில் அப்படி தான் நினைக்கிறேன். வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு திருப்பியும் அதை இது பண்ணுவோம். அது கரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போகலாம். எஸ், இதான் நார்மல் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து இருக்குது, ஒன்றில் வந்து ரிசர்வ் 2 தான். ஒரு ஒன்றில் வந்து பாருங்கள், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த கூல் பண்ணுறது அது இருக்குது. இதில் இல்லை பாருங்கள், பின்னாடி இல்லை. அப்போ ஒன்றில் இருக்குது, இன்னொன்றில் இல்லை. அப்போ நம்ம இது போட்டால் ரெண்டுத்துலேயும் வரும். அதான் வித்தியாசம். இங்கே பாருங்கள், இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போனா ரெண்டுமே கூலிங் ஆகும்னு அர்த்தம். அப்படி தான் நல்லது. அப்போ அதை வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இதில் வந்து என்ன பெட்டி வேணும்? பெட்டி பெட்டி பெட்டி. ஓ, டிசைன். இது நார்மல். இது என்ன டிசைன்? இதில் ஒன்றும் கிடையாது. ஓ, கேபினட்டாக பிரிச்சுருக்குங்க இந்த சைடு. தெரியுதுங்களா? தனித்தனி கேபினட்டாக இருக்கும். சைட் டோர் அது மாதிரி. ஓகே, இது இருக்கட்டும். வீல் 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 வீல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வைக்கணும். வச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பாருங்கள், தெரியுதுங்களா? இதெல்லாம் இருக்கும், இருந்துட்டு போட்டு. அப்புறம் நம்ம டீ அமுக்கி நம்ம வண்டி கொண்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு. அதான் ஃப்ரண்ட் இது பேக்குன்னு தெரியும். ஓகே, வண்டி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதோட கலர் ரெட்டு அடிக்குதுங்க. ஒயிட்டு தான், இதுதான் கரெக்டாக இருக்குது. இது இது நம்ம ட்ரக்கு மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. ம் 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 இது பார்க்க நல்லாயிருக்கு. இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. வாவ், இது பாருங்களேன், சும்மா ட்ரெயின் பெட்டி மாதிரி இருக்குது இல்லை? ஆனால் அது வேண்டாம். இது நல்லா இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குங்க. இதுவும் நல்லாயிருக்கு. எஸ், ஆனால் நம்ம வண்டி வச்சுக்கிறது பேர் வேறு, இதில் வேறு பேர் வேறு, அது வேறு இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இங்கே பாருங்கள், ஐயோ, நம்ம வண்டி இதானா? நம்ம வண்டி அது இல்லை. ஆனால் வேறு கேபின். இது நல்லா இருக்குங்க பார்க்குறது. இந்த கம்பெனிக்காரந்து வச்சுருக்கான், ஆனால் நம்ம வச்சுக்கிற வண்டியோட கம்பெனி இல்லை. ஆனால் எனக்கு அது பரவாயில்ல, அது வேறு கம்பெனியாக இருந்தாலும் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பாருங்கள், செம்மையாகுதுங்க. இதுவும் நல்லா இருக்கு பாருங்கள், இதுவும் நல்லா இருக்குல்ல. ஒரு 3D எஃபெக்டில் பார்க்குறதுக்கு சூப்பராக பாருங்க. இப்போ இதே வச்சுப்போமா? அவ்வளோதாங்க, இதே வச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த நமக்கு வண்டியாக இருந்தாலும் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான், என்ன பண்ணுறது. அடுத்தது பின்னாடி உள்ள ஏதாவது விஷயங்கள் மாதிரி தான் பார்க்கலாம். இது தேவையில்லை, இது வேண்டாம், இது ஓ பரவாயில்லையே, இது அது வேண்டாம், இது அந்த சைடு தான். இது இங்கே ஏதாவது டப்பா வைக்கிறதுங்களா? டப்பா தேவையில்லைங்க, அதெல்லாம் நம்ம யார் பார்க்குறா இப்போ. ஓ, லைட்.
பவர் சூப்பர். இந்த சைடு வந்திருக்கும். இப்போ நம்ம இதுக்கும் லைட் வச்சுருவோமா? எஸ், 2 சைடு வந்துடும். இங்கே என்ன இருக்குது? அதான் இருக்குது. நல்ல 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 ஒரு இதுதான் வச்சுருக்கேன். அப்புறம் என்ன? இது வேண்டாம். அவ்வளோதாங்க. இந்த கலர் இருக்கட்டுமா? பிளாக்கு நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ரெட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இதே நல்லா தான் இருக்குங்க. பாருங்கள், ரெட்டு இருக்குது. பா, ரெட்டு அடிக்குதுங்க செம்மையா. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, அந்த 3D எஃபெக்டோட இது நல்லா இருக்குமா இருக்குது. அதனால் வந்து இதே வச்சுக்கலாமா? பார்க்கறதுக்கு பிளாக்கு, ரெட்டு, ஆரஞ்சு அப்படின்னு கலர் மிஸ் ஆகிருக்குங்க. சூப்பர். இப்போ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா பக்கால. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணோம். இதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு இடத்த தான் தேர்ந்தெடுக்க முடியும். அது இந்த இடம் தான். இங்கே கூட ஒரு கேரேஜ் இருக்குங்க. அந்த கேரேஜில் டிரைவருக்கு இவரெலாம் கிடையாது. அதனால் நம்ம அங்கேயே தூக்கி போடலாம். எஸ், அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? எங்கடா? இதாக இருக்குது. போவோம். இது வந்து ஜெர்மனியில் இருக்கிறதுனால இங்கே, சாரி, ஜெர்மனி இங்கே இருக்குது. சரி, ட்ரைலர் ஃபஸ்ட் ட்ரைலர் இருக்க. இந்த ட்ரைலரை இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்ல, யூஸ் கொடுத்துடலாம். ஓகே, நம்மளே வந்தாச்சு. இப்போ நம்ம குயிக் ட்ராவல் மூலமாக அங்கே போகலாம். எங்கே இருக்கீங்க? ஐயோ, எந்த ஊருக்கு தான்? அந்த ஒரு டடாங் டாங். எஸ், பாருங்க, பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குதுங்க. ஓகே, இப்போ இதுக்கான ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு பார்க்கலாமா? இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாமே கூலிங்கான ஐட்டம் தான். ஓஹோ, இங்கே நம்ம இடத்துல இருக்கிற பாடுறான்னா, காலிஃப்ளவருங்க. காலிஃப்ளவர் இருக்குது. பிளான்ட், அதாவது அந்த செடிகள்லாம் இருக்குது. இதான் கொண்டு போகுது ஈஸி. ஐஸ்கிரீம் இருக்குது. சூப்பர். ஃபிஷ்ஷு, ஜூஸு. ரொம்ப தூரத்தெல்லாம் போனால் இப்போ மாட்டி பண்ணுமோ, அதனால் அதெல்லாம் போகக்கூடாது. பக்கத்தில் திராட்சை இருக்குது. ஓ, சிக்கன் இருக்குது. அதெல்லாம் கூட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க போது. சூப்பர். பீஃப் இருக்குங்க, பாருங்க. அப்புறம் வேறு ஐஸ்கிரீம். ஓகே, ஐஸ்கிரீம் ஒன்று பக்கத்தில் இருக்குதுங்க. அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே கூட போயிடலாம். ஏன்னா ரொம்ப தூரம் போனால் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறது கஷ்டங்க. போகணும், அதை வச்சு கொண்டு போகலாம். ஐஸ்கிரீம் இருக்குது. ஓ, வாட்டர் மெலான் இருக்குது. பீஃபு, காலிஃப்ளவர், சீஸ். பார்த்தீங்களா, இதில் தாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். ஐஸ்கிரீம், மசீரோலாவா மசிலா, சிக்கன் மீட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது. அப்போனா இதை எடுத்துகிட்டு போகணும். சிக்கன் மீட் தான் எடுத்துகிட்டு போகணுங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இது இருக்குது. இது வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே தானே ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த எடுத்துகிட்டு போக முடியுமா பார்க்கலாம். அப்போ நம்ம இதே கொடுத்துலாமா? எஸ். பா,
என்னங்க 45 நிமிஷம் போகணுமா? இது வேற இடிக்குமே. ம். ஓகே. நம்ம உள்ளுக்குள்ளே போயிடலாம். அப்பதான் சேஃபு. ஐயோ! வண்டியில பெட்ரோல் வேற இல்லங்க. அது வேற கவனிக்கணும். ஓகே, எமர்ஜென்சி போட்டுக்கலாம். அடப்பாவி! அப்பா நல்ல வேலைங்க திரும்ப முடியுதுங்க. ம். பாருங்க எப்படியோ திருப்பிட்டேன். பாருங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். எப்படியோ திருப்பி கொண்டு வந்துட்டேன் பாருங்க. அப்பா! இப்போ நான் போணுமா? எஸ். ட்ரெயினு. அங்க பாருங்க. ம். இப்ப நம்ம கொண்டு போயிடுவோம். அப்புறமேட்டு அத பார்க்கலாம். ஐயோ! இடிச்சிடாதடா. ம். இதுவரைக்கும் இது வந்து கூலிங்னால இப்ப தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஆனா நான் சொந்தமா வாங்குனது. இத யாருக்காவது குடுக்கலாம். அ இத யாருக்கு குடுக்கலாம்னா, ஜெர்மனில இருக்கிற ஏதாவது டிரைவருக்கு இத குடுத்துடலாம். அவங்க யூஸ் பண்ணுவாங்கங்க. இது வந்து நல்ல ஒரு இதுவா இருக்கும் உங்களுக்கு. யாருக்காவது குடுக்கலாம். அப்பா! ஒரு இது பண்றதே கொண்டு போறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. ஏர்றா ராசா. அதான் பார்க்காதடா. ஆடாப்பா! அடுத்த சிங்களாடா. யார்றா இவனுங்க? ஒரு தடவையாவது சொன்ன பேச்சு கேட்குறானுங்க பார்த்தீங்களா? ம். சும்மா அந்த வியூல ஓட்டுனா செம கஷ்டங்க அது. ஐயய்யோ! ஏய்! இத தாண்டி போறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போலதே. ம். இவனுங்க இப்படியே இது பண்ணுவானுங்களே. ம். 2 பேரும் போட்டி போடுறானுங்க. 2 ஆம்புலன்ஸ் டிரைவர். நம்மளால போட்டி போட முடியாது இதுல. ஏன்னா வண்டி பெருசு. சீக்கிரம் போணும் பார்க்குறேன். இங்க விடமாட்டானுங்க போலதே. போய் அடுத்த சிக்னல்ல மாட்டிப்பானுங்க. ஐயய்யோ! அவ்வளோதான் மாட்டாம போறான். நல்ல விஷயம் தான்.
இந்த ஊரில் ஒரு கேரேஜ் வாங்கி வச்சுருக்கேங்க. நான் அந்த யாரும் ஆளுங்கெல்லாம் வேலைக்கு போடல. போடணும். ஜெர்மனியில் இப்போ 2 கேரேஜ் இருக்குது, யூகேயில் 2 கேரேஜ் இருக்குது. ஆனால் ஆள் போடல. வேலைக்கு ஆள் போடணும். ஏய் ரிவர்ஸில் போகாத, ஏன் போகிற? டிரைவர் தட்டுப்பாடெலாம் இல்லை, கொஞ்சம் பணம் தட்டுப்பாடாக இருந்தது. அப்புறம் இப்போ பணம் வந்துருச்சு, சம்பாதிக்கிறாங்க அவங்க. இன்னும் ஒரு 10 டிரைவரை போட்டோன்னா போதுங்க, அப்படியே அள்ளிடலாம் காசை. ஓ இடிச்சிடாதடா பாவி. ஓஹோ, இப்போதைக்கு நான் இந்த வியூவிலே போகிறதுக்கு காரணம் பாருங்கள், இதை பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வியூவில் தான் போய் ஆகணும். சூப்பராக இருக்குங்க இந்த ஊர். ட்ரெயின்லாம் பாருங்கப்பா, வேறு லெவலில் போயிடுது, நல்லாயிருக்கு. ஓ இப்படி தான் போக முடியும். ஏய் 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 ஐயோ, ட்ரெயின் இருக்கிறத வந்து ட்ரெயின் வந்துச்சுன்னா வச்சிரும். வரல. ஏய் இரா 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 இரா. ட்ரெயின் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான்டா, கஷ்டம்டா தம்பி. இந்த இடம் செம்மையாக இருக்கு பாருங்களேன். அதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு கேரேஜ் வாங்கினேன். ஒரு தடவை அந்த வண்டியில் வந்தேன். இங்கே திரும்பணும். ஏண்டா சிக்னல் சிக்னல் ஏண்டா வேணும்? போடா போங்கடா போங்கடா போங்கடா. நான் அவ்வளோ தூரம் வந்ததாண்டா இங்கே இடிக்காது, இல்லை இடிச்சிடும் தம்பி. பா இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை இடிக்கிறதுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடுவேன். அவனை இடிச்சிடக்கூடாது இருக்காத ஏறினேன், தப்பா எடுத்துக்காத. அவ்வளோ இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் இங்கே வந்து என்னை வந்து என்னது அரேஞ்ச் பண்ணணும்லாம் சொன்னாதீங்க, கஷ்டமாயிடும் ரொம்ப. இது வண்டி வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். நிறுத்துறா. அடாப்பாவி, உள்ளே கொண்டு போகணுங்க, எங்க அநியாயங்க. உள்ளே கொண்டு போகணுமா? எங்கடா கொண்டு போகிறது? தனித்தனியான பாட்டாக நிற்கிற மாதிரி நிற்கிது பாருங்களேன். தெரிதுங்களா இந்த இடம்? அப்படி இருங்க, இந்த இடத்த ஒரு தடவை காட்டுறேன் பாருங்க. அடிச்சு இந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதான் அந்த இடம். ஓகே,
என்டர். இப்போ எப்படி இவனுங்க பண்ண போகிறானுங்க பார்க்கணுங்க. இது நம்மளாம் போய் நிறுத்த வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஐயோ அடா பாவிங்களா. ஓ அது இங்கே இருக்கா, சாரி. சிக்கன் தான் இருக்குங்க, மறந்துட்டேன். ஓகே. பாருங்களேன், அங்கே கொண்டு போய் நிறுத்தணுமா அவங்க? இது வேறியா? ஒரு டப்பா நின்னா போதும், அது பிரச்சனை இல்லை. இன்னொரு டப்பா நிற்குமான்னு தான் கஷ்டம். அந்த ஒரு டப்பா சைஸ் நின்னா போதுங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இன்ஜின் ஆஃப் பண்ணு. இந்த ஒரு டப்பா சைஸ் நின்னாலே போது, 2 டப்பா கரெக்டாக இருந்துச்சுங்க. ஈஸி. ஓகே என்டர். லோட் ஆகிடுச்சா? திருப்பி வச்சு வண்டி திருப்பி விட்ருங்கப்பா. எஸ், திருப்பி கொடுத்துட்டானுங்க. சூப்பர். எடுக்கலாமா? ஏன்னா நம்ம திருப்பணும்னா ரொம்ப கஷ்டப்படுவோங்க. இங்கே தான் கேட்டிருக்கா. சூப்பர். இது இங்கேருந்து திருப்பி எடுத்துகிட்டு போகணும். எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பார்வை பார்த்துக்கோ, அவ்வளோதான். சின்னதாக ஏறி தான் ஆகணும். எஸ், பக்கா பக்கா. நல்ல வேலை யாரும் இல்லை. இருந்திருந்தா பெரிய டேஞ்சர் ஆயிருக்குங்க. இந்த வண்டியில் உண்மையிலே ரியலில் ஓட்டுறதே ரொம்ப, கேமில் ஓட்டுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. ரியலில் எங்கே ரொம்ப கஷ்டம் இருக்குங்க. தெரிஞ்சு ஈஸியாலாம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. வா, இல்லைங்க, வராதிங்க. அது ரியலெல்லாம் செம்ம கஷ்டமாக இருக்குங்க இந்த வண்டி ஓட்டுறது. ஏய், இந்த ரூட்லேயே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயும் அடிக்காது. ஆனால் பார்க்கணும், பின்னாடி வரைக்கும் பார்க்கணுங்க இதெல்லாம். ஏய், அது பா, என்ன இதான் ஃபஸ்ட் டைமுங்க இந்த மாதிரி வாசலில் இது இருக்கிறதுலாம். பாருங்க, பெட்ரோல் இல்லைங்க வண்டியில். ஏதாவது பெட்ரோல் பங்க்லாம் போட முடியுமா தெரியலையே, கம்மியாக இருக்குது பெட்ரோலு. போட்டால் மாட்டிக்கூடாது உள்ளே போய்ட்டு.
போட முடிஞ்சா நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப சின்ன பங்காக இருந்தால் உள்ளே மாட்டிக்கூடாதுங்க. ஆமாங்க, எல்லாக்குள்ளே போனால் மாட்டிப்போங்க. தெரியுதுங்களா? பங்கு பெட்ரோல் பங்க் இருக்கு. ஓஹோ! இங்கே பாருங்க. எவ்வளோடு ரோடு போகுது பாருங்க. கேர்ஃபுல்லாக போ தம்பி. எஸ். ஐயோ ஐயோ, என்னாச்சு? ஓஹோ! பா! அட்டகாசங்க. இந்த வியூவில் ஒரு இது எடுத்தே ஆகணுங்க. ஐயோ இச்சிடாதடா இச்சிடாதடா இச்சி அப்படியே ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. அப்படியே ஏறி அப்படியே அப்படியே ஏறி அப்படியே ஏறி. உள்ளே இருக்கிற மேப்பு வேஸ்ட்டுங்க. அது ஒரு நாளாக தெளிவாக தெரியாது. ஆனால் அதை பார்த்து ஓட்டலாம். இதை கொண்டு போகிறது பெரிய சேலஞ்ச். ஆனால் பரவாயில்ல, ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கனால தப்பிச்சோம். சின்ன ரோடாக இருந்தால் கஷ்டம் தாங்க கொண்டு போகிறதுலாம். ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். இப்போ இருக்கிற எனக்கிட்ட இருக்கிற கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் மட்டும் தாங்க இதை ஓட்ட முடியும். வேறு எங்கேயுமே ஓட்ட முடியாது. வேறு எங்கேயாவது ஓட்டினீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஓஹோ! சூப்பராக இருக்கும். நிறைய ரோடுக்குள்ளே ஏதோ புதுசாக போகுது. அதான் இந்த மாதிரிலாம் இந்த வண்டி வச்சு தான் போக முடியும். அவ்வளவுதான். இது ஒரு நல்ல ஒரு ரைடாக இருந்தால் நல்லது தான். நல்லா தீவிரமா. ஏய், எப்படி வந்தான் பார்த்தீங்களாமே. ஐயோ, வேணாம் 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 தம்பி. ஏன் எப்படியும் பின்னாடி இடிவாங்க? எதுக்கு தேவையாது உனக்கு? எஸ். பா, பாருங்க. வண்டியோட நீளம் ஒரு அது என்ன சொல்றது, இது கொண்டு போனால் ஒரு 2 வண்டி கொண்டு போகிறதுக்கு சமம். இன்னும் இது 4, 5லாம் இருக்குங்க. அதெல்லாம் எப்போ வரப்போகுது தெரில. அதாவது இப்போ டப்பா டப்பா அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3, 4 கூட நான் பார்த்தேன். ஆனால் இதில் வருதான்னு தெரில. பார்ப்போம். அது வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது தெரில. ஜூவா? ஓ, ஜூ இருக்கா பாரா. இப்போ நான் இதில் போகணும். கரெக்ட். ஐயோ ஐயோ, ஏய் என்னங்கடா டேய், அநியாயம் பண்ணுறீங்களா டேய்.
சாரி, இதில் போக முடியாது. போச்சுங்க. இந்த பெரிய வண்டி ஓட்டினாலே இதாங்க தொல்லை. என்ன என்ன என்னதான் இப்போ பண்ணுறது? இப்போ இதில் போக முடியாது. ஆனால் அந்த ரூட்டு தான் கொடுத்துக்குறான். இப்போ இந்த ரூட்டு போனால் சுற்றி போகணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆக போகுது. ஓகே, வேறு வழியில் நிற்கிற நேரத்துக்கு நம்ம போகலாம். இதுக்குள்ளே போக முடியுமானே தெரில. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வண்டி இதாக போகுது பாருங்கள். பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் தான். இது வந்து இதோட ரூட்டு கிடையாதுங்க. இதோட ரூட் இல்லைன்னா அவங்க டேஞ்சர்னு அர்த்தம். அதனால் நடுவுலேயே அவன் ஸ்டாப் பண்ணுறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. ஏன்னா இதோட ரூட்டில் தான் இது போகணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான விஷயமே. பாருங்கள், இப்போ இங்கே வந்து இப்படி வரணுங்க. சரி, பார்ப்போம். இப்போ நம்ம மேலே தான் ஏறணும். மேலே ஏறினா கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம். ஆனால் மேலே போகிறதுக்கே கொடுக்கலாமே. பார்த்தீங்களா, மேலே போனால் இங்கே பாருங்களேன். மேலே போனால் அப்படியே டிச்சு கீழே வந்துடலாங்க. ஆனால் இவன் மேலே போனால் இவன் மேலேயே கொடுக்கல, கீழே தான் கொடுத்துக்கிறான். அப்போனா இப்படி நம்ம யூட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்றது அவனோட இது. ஏய் போலீஸ், வெயிட் பண்ணு. இப்போ நம்ம கீழே தான் போகணும். ஏன்னா மேலே போனால் அழகாக திருப்பலாம், ஒரு வழி இருக்குது அந்த பாருங்கள். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, மேலே போனால் அவங்களால திருப்ப முடியாது அப்படின்னு நினைக்கிறான். சரி, அவன் நினைக்கிற மாதிரியே நம்ம போவோமே. எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு? ஏற்கனவே டைம் இல்லை. இதுலேயே நாயப்படி அவன் வரக்கூடாது. அவன் ரூட்டு திடீர்னு கொடுத்துருக்கான். ஆனால் இன்னைக்கு திடீர்னு பார்த்து இவ்வளோ வண்டி ஓடுது. பாருங்கள், எங்கே போய் அடிச்சுட்டு வர சொல்கிறான் பாருங்கள். நான் வந்து போவேன். பா, எவ்வளோ வண்டி பாருங்க. அங்கே போய் அடிச்சுட்டு வரணுங்க. பாருங்கள், அந்த இடம் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பாருங்கள். இல்லை, அவன் நிற்கவே மாட்டானே. பார்த்தீங்களா, தெரியும் நிற்க மாட்டான். அப்பா, இடிக்காமல் போகணும். அதான் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் ரிஸ்க்கு. அப்பா பாருங்க, தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு? அவ்வளோதாங்க. இப்போ போய் அதை ட்ராப் பண்ணிவிடு. அவ்வளோதான், முடிச்சு. இதை வந்து நம்ம அந்த வியூவில் பார்த்து ஓட்டுறது வேஸ்ட்டுங்க. அதனால தான் இந்த வியூவில் ஓட்டுறேன். ஏன்னா அந்த வியூவில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஐயோ என்னடா பாருங்கள், எங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த இடம் தான், இதுதாங்க டேஞ்சரு. இந்த ஒரு இடம் தான் டேஞ்சர். அதுதான், அதனால தான் அவன் கொடுக்கல. பாருங்கள், எப்படி இல்லை போய் நான் போவேன். உள்ளே மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நான் மாட்டாமல் போகணும். இந்த வியூவில் போனால் மாட்டாமல் போகலாம். அந்த வியூவில் போனால் மாட்டிப்போம். பார்த்தீங்களா, இந்த வியூவில் போனால் வச்சுக்கலாம், மாட்டிப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் அந்த ரூட்டை கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஓ ஓ ஓ அவ்வளோதான், ஒரு வழியாக ஏறிட்டேன்.
பாருங்கள் எங்கெல்லாம் வளைவு வருது பாருங்கள். இப்போ நான் இதுக்குள்ளே போயிட்டு ஒரு சுற்றிட்டு வரணுங்க. எப்படிங்க வர முடியும்? டேய் என்னங்கடா பண்ணி வச்சுக்கிறீங்க? டேய் இதை திருப்புறதுக்கு நான் இங்கே போயிட்டு வரணுமாங்க? பாருங்கள் எப்படிங்க வர முடியும்? எப்படி கொடுத்து வச்சுக்கிறானுங்க பாருங்க. அடப்பா பா பின்னாடி இடிக்கல அது வரைக்கும் பரவாயில்ல. ஓய் சூப்பர். அது பரவாயில்லடா. அவ்வளோதான். பா பா என்ன நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இடம். சும்மா கிடையாதுங்க. இப்போ நான் இதுலேருந்து அப்படியே போய் இதெல்லாம் ஒரு ரூட்டு. பாவிகளா 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 எப்படி கொடுத்துக்கிறான் பாருங்க. ஓஹோ ஓஹோ இப்போ என்ன பண்ணோம்? இப்படி போகணுமா? அட்டாடா அட்டாடா அட்டாடா. பார்த்தீங்களாங்க இவ்வளோ சுற்றிட்டு வர வேண்டியிருக்கு பாருங்க. இது ஒரு சின்ன ஒரு இதுக்காக அதான் இந்த பெரிய வண்டி எடுத்தாலே இதுதான் விஷயம். பெரிய இதை தான் பாருங்கள். இப்போ பாருங்கள் எதுக்கு நம்ம அங்கே போகணும்? ஏன்னா மற்ற ரோட்லலாம் வண்டி போக முடியாது. அதுக்கு தான் அங்கே போனோம். இப்போ அழகா போய் முடிக்கணும். இதை முடிக்க முடியுமா? முடிக்கலாம், பார்க்கலாம். ஓகே. ஓ இந்த சைடில் போக சொல்கிறான் பாருங்கள். இந்த சைடு வேறு சின்னது, எல்லாமே சின்னது தான் இங்கே வந்ததெல்லாம். ஆனாலும் இந்த வண்டி போக முடியும். பாருங்க 41 இருக்குதுங்க அது. எஸ் பா ஒரு வழியாக வந்துட்டேங்க வெளியே. அவ்வளோதான். இப்போ கடன்னு போகணும். ஓ சூப்பராக வருங்க இடம். இடம் அருமை. தம்பி எந்த ரிஸ்க் எடுக்காதப்பா. இவ்வளோ தூரம் வந்தது எதுக்கு? ரிஸ்க் எடுக்கிறதுக்கா? கரெக்டாக முடிக்கணும், அதுதான். ஐயோ கீழே போகிறேன். பரவாயில்லையா? பரவாயில்ல தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் எப்படி மேலே போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் 2 பேர் ரூட்டு ஒன்று தான். ரெண்டுமே ரூட்டு ஒன்று தாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. போட்டு விடு. பெருசாக ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் திருப்பி ஒரு டேர்ன் வரும், தேவையா அது? ஓ அது நார்மல் தானே. நான் அதை பார்த்து திரும்புறத பார்த்தோன்னே ஒரு டேர்ன் வருதுன்னு வச்சுங்க. எனக்கு புரியலையே. கீழே தான் போகணும், மேலே இல்லை. கரெக்டு தானே? ஆமாம் கீழே தான். அப்பா புரியாமல் வச்சுக்கிறானுப்பா.
பாருங்க மேலே நிற்கிது பாருங்க ஹெலிகாப்டர். அந்த ரூட்டில் தான் நம்ம வந்திருக்கணும் நான் எப்படி பார்த்தா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இருந்தாலும் பரவாயில்ல, முடிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயும் சிக்காமல் வந்தோமே அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா ரோடு அந்த மாதிரி ரோடுங்க, எங்கேயா போய் சிக்கிடக்கூடாது. பா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க, டைல்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு வளைவு வருது. ஏதோ ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, ஊர்லாம் கிடையாது, சிட்டி தான். இங்கே வேலை ஆகுது வேலை ஆகுது பாருங்கள், வீடெல்லாம் பாருங்கள் தாறு மாறாக இருக்குது வீடெலாம். ஐயோ பாருங்களேன், அந்த இது பெருசாக போட்டால் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுதுங்க, சின்ன வண்டியாக தான் தெரியும். பார்த்தீங்களா? அப்பா நல்லா அடிச்சிருப்பேன். இடிக்கக்கூடாதுன்றதுக்காக அது அப்படி போகிறேன், வேறு வழி இல்லை. பா செமையாக இருக்கு பாருங்க. ட்ரெயின் போகிற இடத்துல போகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, ஆனால் ஏற்கனவே வந்திருக்கேங்க இந்த இடத்துக்குலாம். ஆனால் இந்த மாதிரி ஏதோ கொண்டு வரல, வேற ஏதோ கொண்டு வந்திருக்கேன். அவங்க பாருங்களேன், ட்ரெயினோட இதில் அப்படியே போகிறானுங்க பாருங்க. பெட்ரோல் வேணாம், வந்துச்சு பக்கத்தில் வந்துச்சு, இன்னும் பெட்ரோல் தேவையில்லை. சிட்டி ஐயோ தேவலாம் ஏறுற ஆளுங்களாம் இருக்காங்க, சீச்சிரப்புறம். அவ்வளோ இடிக்க மாட்டேன், ஏன் கவலைப்படுறேன், அப்படியே போ.
என்டர். பக்காவாக கொண்டு வந்து முடிச்சோங்க. குட், எக்ஸலண்ட். அவ்வளோதான், முடிஞ்சுது. அதிகா சூப்பராக கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கனால ஏதாவது வரும், அதை ஓப்பன் பண்ணிடுவோம். இதை முடிச்சிடலாமா? அதை முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, பக்காங்க. ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டிரைவு. இப்போ நம்ம இதுக்குள்ளே பார்த்தா தெரியும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு. எங்கடா அது பாருங்கள், இங்கே நிற்க வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல பக்காவாக நிற்க வச்சுக்கிறானுங்க. பா, வேறு லெவல். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்களா சூப்பராக இருந்ததில்ல ரைடு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.